வணக்கம் தமிழா. இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பட்ஜெட் விலைனா என்னையா இது பட்ஜெட்டுன்னு கேட்டிங்கன்னா 6,999 இந்த ஃபோன். ஸோ 7,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ 2023 வேரியன்ட் ஒரு ஆப்ஷனாக அமையுது. ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனில் என்ன தராங்க, அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வைக்காதீங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து 3GB 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, டைப் சி போர்ட்டு, பின்பக்கம் வந்து ஃபிங்கர் சென்சர் தராங்க. ஸோ பாக்ஸை உள்ளே எடுத்திங்கன்னா இதான் வந்து இந்த ஸ்பார்க் கோ 2023 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட். இது வந்து ஒரு பர்பிள் மற்றும் பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் தராங்க. ஸோ வந்து கை கடக்கமாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. 9mm திக்னஸில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் தந்திருக்காங்க. டெக்னோ ஸ்பார்க்னு போட்டிருக்காங்க. கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கேமரா மாடியூலில் பின்பக்கம் இருக்குது. மேல் பக்கம் வந்து பிளெயினாக தான் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் கிடையாது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. ஸோ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், கூடுதலாக மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ வந்து டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டுவல் ஓல்டி டுவல் 4G ஸ்மார்ட் ஃபோன் இது. 4G ஸ்மார்ட் ஃபோன் இது, 5G இல்லை. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 12 months வேரண்டி தராங்க. பேக் கேஸ் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, 10 watts சார்ஜர் தராங்க, டைப் சி கேபிளும் இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின் பக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டீசெண்டாக வேலை செய்யுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.56 inch டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், 720 pixel ரெசல்யூஷனோடு இது வருது. வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டிசைனான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் வந்து ஒரு டிசைனான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த விலைக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ A22 ப்ராசஸர். ரொம்ப பழைய ப்ராசஸர் தான். ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் இது. 3GB RAM இருக்குது, 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டோரேஜை ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு போட்டு. ஒரு பேசிக்கான ஒரு யூஸ் கேஸஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுக்கு வந்து UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, கேஷுவலான கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஓகேயாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இந்த ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு பேசிக்கான டாஸ்க் அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 12 பேஸ் பண்ணி அவங்களோட iOS UI வந்து தராங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேனல் ஒன்று தந்திருக்காங்க, குயிக் ஆக்சஸ் பேனல் இது. அப்புறம் வந்து சோஷியல் டர்போன்னு வாட்ஸ்அப்பு குறித்தான சில ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னோ ஃபோன், இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லலாம் வந்து இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது, வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் பீக் மோட்னு இதை எனேபிள் பண்ணிங்கன்னா யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணாங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு உரிதான சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து தந்திருக்காங்க. அப்புறம் நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து டபுள் டேப் டு வேக்கு, ஜெஸ்டர் மூலமாக கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பல ஜெஸ்டர் ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டூவல் ஆப்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து நீங்கள் வந்து 2 ஆப்ஸ் போட்டுக்கலாம், 2 சிம் இருந்தால் 2 ஆப்ஸ் போட்டுக்கலாம் இதில். ஸோ அந்த ஆப்ஷனும் கிடைக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து ஒரு 13 MP மெயின் கேமரா இருக்குது. கூடுதலாக ஒரு AI கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 5 MP கேமரா இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டும் தந்திருக்காங்க. டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அது வந்து திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வந்து அந்தந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து இதை வந்து எடுக்கலாம். அதாவது மெமரி கேப்சர் பண்ணலாம். அதுக்கான ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பேக்கப் நல்லாவே இருக்கும். ஆனால் சார்ஜ் ஆக டைம் ஆகும். ஏன்னா வந்து 10 watts சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஒருக்க நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து டெக்னோ ஸ்பார்க் கோ 2023 மாடல். இது 7000 rupeesக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ வந்து ஒரு டைட்டான ஒரு பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்களுக்கு ஒரு 500 ரூபா வித்தியாசம் கூட ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியும். ஸோ ஒரு 7000 rupeesக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.